வாசிக்கிறவங்க அங்கே போகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை அன்பில் இணைந்த திருக்குலமே, இன்று நாம் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். மனித குலத்தின் வேராகவும் சமுதாயத்தின் ஒளியாகவும் திகழும் பெண்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். தாய், மகள், சகோதரி, மனைவி, மருமகள் என்று பெண்கள் வாழ்வோடு இணைத்துள்ளார்கள். அன்னை மரியாளை தாயாக கல்வாரி மலையில் இறைமகன் இயேசு நமக்கு அளித்துள்ளார். விவிலியத்தில் பல பெண்கள் இறை நம்பிக்கையோடும் துணிவோடும் வீரத்தோடும் பாசத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைய திருவழிபாடு நம்மை மானுட மரபின் வேரும் ஒளியும் பெண் என்ற மைய கருத்தை தியானித்து செயல்படவும் வாழ்ந்திடவும் அழைக்கிறது. குழந்தையை கருவில் சுமக்கும் தாய் தன் சுகம் ஆசை மறந்து தியாகத்தோடு சுமக்கின்றாள். இன்றைய வாசகங்கள் நம்பிக்கையிலும் பணியிலும் வாழ்ந்த பெண்களின் வழியாக கடவுள் எவ்வாறு மனிதரை மீட்பு பாதையில் நடத்துகிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. பெண்களின் மதிப்பையும் மாண்பையும் பாதுகாத்து சமத்துவமும் நீதியும் நிறைந்த சமூகத்தை உருவாக்க இன்றைய நாள் அழைக்கின்றது. இந்த திருப்பலியில் அனைத்து பெண்களையும் கடவுளின் கரங்களில் ஒப்படைத்து அவர்களின் வலிமை வளரவும் அவர்களின் ஒளி உலகமெங்கும் பிரகாசிக்கவும் இறைவனை மன்றாடுவோம். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டாக கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. அவர்களின் உழைப்பை மதித்து விவசாயத்தில் ஈடுபடும் கூலி வேலை செய்யும் பெண்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளில் பெண்கள் மானுட மரபில் வேறும் ஒளியுமாக திகழ்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பு அளித்து வாழவும் பெண்கள் மாண்பை உணர்த்தும் வாழ்வும் இத்தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக.
அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை.
வழிநடத்தும் கடவுளை நாம் காண்கின்றோம். மக்கள் தாகத்தால் தவித்ததையும் புலம்பியதையும் பார்த்த இறைவன் மோசேக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார். மக்களை வழிநடத்துபவர் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்ததனால் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த மக்கள் கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மூன்றாம் தரமாக தான் அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்றும் நம் சமூகத்தில் பெண்களின் நிலை இவ்வாறு தான் இருக்கின்றது. சம உரிமை பெற்று சமுதாயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக வாழ இறை நம்பிக்கையும் துணிவும் பெற இவ்வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கவனமாக செவிசாய்ப்போம். முதல் வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17. வாழ்வு தரும் கடவுளின் வார்த்தைகள் 3 முதல் 7 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் மலையில் இருந்து இரமிதும் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்தில் இருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே உறைவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பேணி காக்கும் இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று பெரியாயிரம் ஆலயத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. புனித பவுல் கிறிஸ்துவில் மகிழ்ந்த தூய ஆவியாரின் அடையாளத்தை நமக்கு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நினைவூட்டுகிறார். பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழவும், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற கடவுளின் அன்பில் உறுதியாக நிற்கவும் அழைப்பு விடுக்கிறார். பெண்கள் தினத்தில் கடவுளின் அன்பால் வலிமை பெறும் நாம் உலகில் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய ஆவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருதூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-2 மேலும் 5-8. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாயுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்தது. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரையே கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் மனுவாக்கு.
ஆண்டவரே, நீர் உண்மையிலேயே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்குகள் 5 தொடக்கம் 15, மேலும் 19 தொடக்கம் 26, 39, 40 தொடக்கம் 42 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம்,
இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இங்கிருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின, பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கை தட்டுங்க பெண்களுக்காக. இன்றைக்கு முன்னுரையில் வாசிக்கும்போது அதனுடைய தலைப்பு என்ன? இன்றைய வழிபாட்டினுடைய தலைப்பு என்ன? மானிட நல்லா கேட்டுக்குங்க, ஒரு சத்தமாக சொல்லுங்க. மானிட மரபின் வேரும் ஒளியும் பெண். புரியுதா உங்களுக்கு? மானிட மரபின் ஒளி. ஒளினா என்ன? வெளிச்சம். அதனால தான் விளக்கேற்றுறதுக்கு வீட்டுக்கு ஒரு மருமக பெண்ணா, விளக்கேற்றுறதுக்கு வீட்டுக்கு ஒரு மருமக வேணும்னு சொல்கிறாங்க. மானிட மரபின் ஒளியும் வேரும் பெண். ரொம்ப இந்த பேப்பர் என்கிட்ட வந்தபோது இந்த சென்டென்ஸை படித்த போது அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சு. எவ்வளோ யோசித்து இதை எழுதியிருக்கணும். உண்மையிலேயே மிக சிறப்பான, மிக பொருத்தமான இந்த வார்த்தைகள். மானிட மரபின் ஒளியும் வேரும் பெண். இன்றைக்கு முதல் வாசகத்தை பார்த்தோம், வாசிக்க கேட்டோம். யார் எதற்காக கஷ்டப்பட்டாங்க? யார் எதற்காக கஷ்டப்பட்டாங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், சொன்னவங்களே சொல்லாமல். சொன்னவங்க, அடிக்கடி சொல்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யாருடைய தலைமையில் போயிட்டுருக்குறாங்க? மோசேயுடைய தலைமையில் போயிட்டுருக்காங்க இஸ்ரேல் மக்கள். அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது, குடிப்பதற்கு அங்கே தண்ணீர் இல்லை. அதனால் அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அது இயல்பு தானே, அது மனித இயல்பு தான். ஆனால் அங்கே இறைவாக்கினர் நம்மோடு வருகிறார், இறைவனின் தூதர் நம்மோடு வருகிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை குறைவின் காரணமாக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அப்போது மோசேக்கு என்னடா இந்த மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இறைவனோடு பேசுகிறார். அப்போது பாறையின் மீது நீ உன்னுடைய கோலால் அடி, அங்கிருந்து என்ன கிடைக்கும்? தண்ணீர் கிடைக்கும். ஆம், கிடைத்ததா இல்லையா? அப்படியே இந்த பாறையை நான் இன்றைய தினம் பெண்களுக்கு ஒப்பிடுவேன். மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற இன்று இந்த பாறையை நான் பெண்களுக்கு ஒப்பிடுவேன். ஏன் ஒப்பிடுவேன் என்றால், நம்ம வீட்டுக்கு போனோம்னா முதல்ல நமக்கு கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது யார்? யாரு? பெண் தானே. ஆமாவா இல்லையா? எந்த வீட்டிலையாவது 98% நம்ம பார்த்தோம்னா அங்கே வீட்டினுடைய தலைவர் அப்பாவோ தாத்தாவோ உட்காந்துக்கிட்டு கொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்கே வா, நம்ம வீட்டுக்கு இன்னார் வந்திருக்கிறாங்க, சொம்பளை கொண்டாந்து கொஞ்சம் தண்ணி கொடு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். என்னைக்காவது வீட்டு தலைவர் அவர் ஆம்பளை கொண்டாந்து தண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒருவேளை பெண் இல்லாத வீட்டில் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பெண்கள் இருக்கிற வீட்டில், துணைவியாரோ மருமகளோ இருக்கிற வீட்டில், அல்லது மகளோ இருக்கிற வீட்டில் ஹாயாக உக்காந்துக்கிட்டு ஆர்டர் போகும், வீட்டுக்கு இன்னார் வந்திருக்கிறாங்க, தண்ணி கொண்டாந்து கொடு. ஆக நாம் வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய பயண களைப்பை போக்குவதற்கு தண்ணீர் தருபவர் யாராக இருக்கிறார்? ஒவ்வொரு வீட்டிலும் யாராக இருக்கிறார்? பெண்ணாக இருக்கிறார். பெண்ணாக. இது நிதர்சனம், உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. அதுபோல இந்த பாறையை பெண்கள் தினம் அன்று நான் பெண்களுக்கு ஒப்பிடுவேன். மோயிசன் தற்றார், இறைவனுடைய ஆர்டரை பணிந்து, அவருடைய அந்த கட்டளையை பணிந்து தற்றார். வீட்டு தலைவர் மாதிரி
வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, தண்ணி கொண்டாந்து கொடு அப்படிங்கிற மாதிரி மோசே தட்டுகிறார். அங்கே பாறை தண்ணீரை பொழிந்ததை போன்று இங்கே வீட்டில் இருக்கின்ற பெண்கள் வந்திருக்கின்ற விருந்தாளிகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அப்படியே நற்செய்திக்கு வந்தோம் அப்படின்னா அதே தான் நடக்கிறது. ஒரு பெண், அவர் யாரு? சமாரிய பெண். ஏன் சமாரிய பெண் சமாரிய பெண் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் நற்செய்தியில்? சொல்லுங்க, ஏன் சமாரிய பெண் சமாரிய பெண் சொல்றாரு? நற்செய்தி நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். யூதர்கள் உயர்ந்த ஜாதியினர், சமாரியர்கள் தாழ்ந்த ஜாதியினர். அதனால ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ ஒரு நட்பு பாராட்டுதல் இருக்காது, பழக்க வழக்கம் இருக்காது. இவங்க அவங்களோட கலந்து உரையாடுவதோ நட்போடு பழகுவதோ பேசுவதோ இல்லை என்று நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அவர்களோடு அவ்வளவா பேசுவது கிடையாது. அங்கேயும் போய் ஆண்டவர் இயேசு ஒரு ஆணிடமா தண்ணி கேட்கிறார். யாரிடம் கேட்கிறார்? பெண்ணிடம் தான் கேட்கிறார். பாருங்க, முதல் வாசகமும் பாறை, அதை நான் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டேன். இங்கு நற்செய்தியிலே அது உண்மை என நிரூபிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணிடம் சென்று குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். மரபு என்ற ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும். அந்த மரபை நாம் உடைப்பதற்கு நிறைய பேருக்கு மனசே வராது. அதைத்தான் அந்த பெண்ணும் செய்கிறார். ஐயா, நீங்களாம் யூத சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாங்கள்லாம் சமாரியர்கள், நீங்கள் வந்து என்கிட்ட தண்ணி குடிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. எங்கள் கையில் போய் நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதிக்காரவங்கெல்லாம் எங்களை வந்து உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விதமான தயக்கம் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்குதான் ஒரு ட்விஸ்டை வைக்கிறார். என்ன? நான் எல்லோருக்கும் சமமானவன். அது யூதனாக இருக்கட்டும், கிரேக்கனாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எல்லோருக்கும் பொதுவானவன், நான் எல்லோருக்கும் சொந்தக்காரன், எல்லோருக்கும் என் மேல் உரிமை எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் புகட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் அந்த சமாரிய பெண்ணிடம் அவர் தண்ணீர் கேட்கிறார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இப்பொழுது எனக்கு கொடுக்கின்ற தண்ணீர் நான் குடிச்ச உடனே சரியாயிரும். அதோடு முடிந்து போய்விடுகிறது அதனுடைய வாழ்க்கை. ஆனால் நான் தரும் தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு என்றுமே தாகமே தீராது. இந்த தண்ணீரை குடிச்சினா இன்னும் 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் உனக்கு தாகம் எடுக்கும், உனக்கு தண்ணீர் தேவைப்படும். ஆனால் நான் தரும் தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகமே இராது என்று. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், இதை எனக்கு வெட்டி கொடுத்தது யார்? இந்த கிணற்றை தாவீது. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அவரை விட நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அந்த அம்மாவே சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருவர் வருவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த இயேசு வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த இயேசு வேற யாரும் இல்லை, அது நானே தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அனைவருக்கும் பொதுவானவர். அவர் எந்த நாட்டு குறிப்பிட்ட மக்களுக்கும், ஜாதிக்கும், இனத்திற்கும், மொழிக்கும் மட்டுமே சொந்தக்காரர் அல்ல, எல்லோருக்குமே அவர் சொந்தக்காரர். எனவே இயேசுவை எல்லோருமே உரிமை கொண்டாட முடியுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட இனமோ மொழியோ மதத்தினரோ நாம் உரிமை கொண்டாட முடியாது. இயேசு எல்லா மதத்தினருக்கும் சொந்தமானவர். இதோ பிற மதத்தினரும் இயேசுவை இன்று எத்தனையோ பேர் வழிபடுகிறார்கள், எத்தனையோ பேர். அதில் எனக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த அளவிற்கு இயேசு பொதுவானவர். அவருடைய நற்செய்தியால் ஈர்க்கப்பட்ட பிற மதத்தினர் இயேசுவை தழுவிக்கொள்ளுகிறார்கள். இதையும் நாம் சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பார்க்கிறோம் அருமையான வார்த்தை, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவரது குரலை கேட்டிடுவேன். ஆம், ஆண்டவரது குரலை கேட்டிடுவேன். அந்த குரலை கேட்டும் நாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் இப்பொழுது இப்படித்தான் இருப்பேன். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்திலே ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்றும் பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிலைப்பாடு இருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல.
இயேசுவின் முன்னால் எல்லோரும் சமமானவர்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆண்கள் ஒருவேளை உடல் வலிமையினால் பெண்களை விட வலிமை மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ள வலிமையிலே ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பிரச்சனையை கையாளுவதிலே ஆண்களை விட பெண்கள் சிறந்தவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கிறோம், 10th ரிசல்ட் வருது, 12th ரிசல்ட் வருது, அப்புறம் குரூப் எக்ஸாம்ஸ்லாம் வருது. இதில் எப்பொழுதாவது ஆண்கள் முதலிடம் பெறுகிறார்கள். ஆனால் அதிகமாக முதலிடம் பெறுபவர்கள் பார்த்தால் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, நாங்கள் அங்கே படிக்கும்போது ஒரு பெண் சிறுமி 10ஆம் வகுப்பிலே மாநிலத்திலே முதலிடம் எடுத்தார். அடுத்த வருடம் தூய வளனார் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு பெண்ணானவர் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றார். ஆக பெண்களை நாம் இன்னும் தாழ்த்தி வைக்க வேண்டும் என்றே நினைத்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பெரிய புத்திசாலிகள், ஆண்கள் பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு நாளைக்கு அந்த குடும்ப தலைவி வீட்டில் இல்லைன்னா வீடு எப்படி கிடக்கும்னு நமக்கு தெரியும். அதுதான் பெண்களுடைய வலிமை. இதை நாம் மறந்து, எத்தனை ஆண்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு பெண் செய்கிற வேலையை 5 ஆண்கள் செய்வார்கள். ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்போ யார் வலிமையானவர்கள்? எனவே மகளிர் தினத்தன்று நாம் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களும் சமமானவர்கள் என்கிற ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபை அதற்காகத்தான் உழைக்கிறது. பங்கு மன்றம் வைக்கணும்னு சொன்னோடையுமே ஒரு சில பேருக்கு வருத்தம். ஏன் பங்கு மன்றம்? அதில் 1008 நன்மைகள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக பெண்களுக்கும் அங்கே பங்கேற்பு உண்டு, சமமான பங்கேற்பு உண்டு. 40 பேர் இருக்காங்கன்னா 20 பெண்கள் 20 ஆண்கள் அங்கே முடிவெடுப்பதிலே எல்லோரும் கலந்து முடிவெடுக்க. அதுபோன்றுதான் எதற்காக இந்த பெண்கள் பணிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பெண்கள் பணிக்குழு நம்ம பங்கில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். புதிய நிர்வாகம் பொறுப்பெடுத்த பிறகு பார்த்தா திடீர்னு அடுத்த நாள் காலையில் நிறைய பெண்கள் வராங்க. என்னம்மா அங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பொறுப்பில் இருந்து புதிய நிர்வாக செயலரும் பொருளரும் இந்த ஆலயத்தை சுற்றி சுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று இந்த ஆலயத்தை ரொம்ப அருமையாக சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆலயம் கோயிலை சுற்றி ரொம்ப நீட்டாக இருக்குன்னா அது அவருடைய உழைப்பு காரணம். ஆக இந்த பெண்கள் பணிக்குழு, அவர்களை வழிநடத்துகின்ற அருட்சகோதரிகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது இந்த பங்கிற்கு ஒரு புதிய ஆற்றலையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய ஆற்றலை நாம் வியந்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற பொழுது அவர்களும் சிறப்பாக இந்த பங்கையும் சரி, ஊரையும் சரி, கிராமத்தையும் சரி, சமுதாயத்தையும் சரி வழிநடத்துவதற்கு அவர்களுடைய பங்கும் இருக்கின்ற பொழுது இன்னும் வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே செல்லும் என்பதிலே கொஞ்சம் கூட மாற்று கருத்து இருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த பெண்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயமானது ஒரு சரிநிகர் சமுதாயமாக மாற வேண்டும். அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். சமத்துவத்தை பேணி பாதுகாக்க இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான இறைவா, உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் மதிப்பும் மாண்பும் பாதுகாக்கப்படவும் அவர்கள் திரு அவைக்கு செய்யும் பணிகளும் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் தூண்களாக இருந்து அவர்கள் வலிமையும் மகிழ்வும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையே உருவான இறைவா, குடும்பங்களில் பெண்கள் முடிவெடுக்கும் திறனில் வளரவும் இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டு பாதுகாப்புடன் வாழவும் அவர்களின் தியாகமும் உழைப்பும் சமநிலைப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியே உருவான இறைவா, சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட துன்புறும் கைம்பெண்கள் திருநங்கைகள் ஏழைகள் அனைவருக்கும் நீதியும் உரிமையும் விடுதலையும் கிடைத்து மகிழ்வுடனும் உடல் உள்ள நலத்துடனும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான இறைவா, கல்வியிலும் பணியிடங்களிலும் சமத்துவத்துடனும் துணிவுடனும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பெண்கள் அதிகார பதவியில் அமர்ந்து தலைமைத்துவம் பெற அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையே நிறைந்த இறைவா, சமாரிய பெண்ணை போல இயேசுவை சந்தித்து வாழ்க்கையில் மாற்றம் பெற்று இறை நம்பிக்கையில் சாட்சிகளாகவும் மானுடத்தின் வேறாகவும் ஒளியாகவும் திகழ்ந்திடவும் பெண்கள் தனது மாண்பை உணர்ந்து வாழவும் வரங்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று மொழிந்த என் அன்பு தெய்வமே, இதோ உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் சண்டைகளால் மனித உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கின்றன. இறைவா, நாட்டு தலைவர்களும் பிரதிநிதிகளும் அமைதியை விட உயர்வான மகிழ்ச்சி இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை என்னும் உண்மையை உணர்ந்து தேவைகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அற்ற அன்பில் மட்டுமே சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு போர்கள் ஒழித்து ஒற்றுமை அமைதிக்கான பேச்சு மேற்கொள்ளும் மனமாற்றத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று அமைதியின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்து உலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. இந்த வல்லன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிர்மான இந்த அப்பத்தை போட்டுக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வினைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்துவோட மனிதர்கள் பங்கு உள்ள திருவுளம் அழைத்தான் நீரசம் மனிதர்களாக நாம் ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. இந்த வல்லன் மீது நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்மான ரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமணம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்றமையினை கழுவுடன் பாவத்திலிருந்து இமப்படுத்திறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: Yeah.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவோடும் 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 கிறிஸ்துவோடும்
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், நானும் உனை தேடும் பலன் கேட்டீரே. கிறிஸ்துவின் திருவுடல், உன் பாதத்தில் நானும் பலன் கேட்டீரே. கிறிஸ்துவின் திருவுடல், என்னை காக்கும் கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். குடிப்பவர் நிலை வாழ்வு அடைய அவருக்குள் பொங்கும் நீரூற்று எழும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.